ஹாய் ஜிலேபிஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விளாக் ஒன்று தான் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ வந்து நான் வெளியில் போக போகிறேன். ஸோ ஃபுல்லாக ரெடியாக இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு வந்து ஃபுல் அவுட்ஃபிட் வந்து என்ன வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம குயிக்காக வெளியில் போயிடலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 அந்த அளவு இருக்கும். ஸோ நான் எதுக்காக வெளியில் போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன மாதிரியா இந்த பிளாக் வந்து அமைய போகுது அப்படின்றத வந்து இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ நானும் அந்தளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் என்ன நடக்க போகுது வெளியில் அப்படின்றத. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு போது மறக்காம கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க தொடங்குங்க. ஸோ வாங்க குயிக்காக நம்ம வெளியில் போகலாம். நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹைவிஸ்ட் டெனிம். அதே நேரத்தில் வந்து ஒரு க்ராப் டாப் வந்து மஸ்டர்ட் கலரில் க்ராப் டாப் ஒன்று தான் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும். ஸோ இதை தான் வியர் பண்ணிட்டு நான் வெளியில் போக போகிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக இது வந்து இலங்கையில் தான். ஸோ இலங்கையில் மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டத்தில் கண்டி நகரில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான அழகான ஒரு மரத்தை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மரத்தோட பேர் வந்து ரொபோரோசியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மத்திய லத்தீன் அமெரிக்காவை வந்து பிறப்பிடமாக கொண்ட ஒரு மரம். ஸோ இது வந்து பிரித்தானியர்களால் வந்து இலங்கையில் வந்து பயிரிடப்பட்டிருக்குது. ஸோ மார்ச் ஏப்ரல் அதாவது இந்த சீசனில் வந்து நல்ல பூத்து குலுங்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. இதோட உயிர் காலம் வந்து பார்த்திங்கன்னா கணக்காக 50 வருடங்களுக்கு தான் வந்து இது உயிர் வாழக்கூடிய மரமாக வந்து இருக்குது இந்த ரொபோரோசியா அப்படின்ற மரம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வருஷத்துக்கு 2 தரம் பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இந்த மரத்தை வந்து பார்க்குறேன் வந்து வருஷத்துக்கு 1 தரம் பூக்கக்கூடிய ஒரு மரமாக தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குதுன்னு. ஸோ இதே மாதிரியான ஒரு மரம் வந்து நமக்கு ஜப்பான் அப்புறம் கொரியன் சைடில் வந்து பார்க்கலாம். அதோட பேர் வந்து செரி ப்ளூம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ செரி ப்ளூம்ஸ் ட்ரீ, செரி ப்ளூம்ஸ் ஃப்ளவர்ஸ்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே வகையை சேர்ந்த ஒரு மரமாக தான் வந்து இந்த ரொபோரோசியா மரம் இருக்குது. என்னடா இவ மரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவ திடீர்னு பஸ்ஸுக்குள்ளே இருந்து கை காட்டிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கிறது எனக்கு கேட்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தோட அழகை நான் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதே ரோட் வழியால் வந்து பஸ் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏன் அந்த பஸ்ஸில் ஏறினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டபுள் டேக்கர் பஸ். ஸோ கண்டியில் இருந்து பிலிமத்தலாவை கடுகனாவை போகக்கூடிய ரூட் வழியால் போகக்கூடிய பஸ் தான் வந்து, அதுவும் புது பஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த டபுள் டேக்கர் பஸ். ஸோ அடிக்கடி நான் ரோட்டில் இந்த பஸ்ஸை காணுவேன், பட் ஏறினது கிடையாது. ஸோ சின்ன வயசில் டபுள் டேக்கர் பஸ்ஸில் போனது. சரி, இப்போது 7 கழுத வயசாகிடுச்சு, டபுள் டேக்கர் பஸ்ஸில் ஏறி போகலைன்னா எப்படி அப்படின்ட்டுன்னு டபுள் டேக்கர் பஸ்ஸில் ஏறி மொட்டை மாடியில் போய்ட்டு உட்காந்துட்டேன். ஸோ பஸ்ஸோட மொட்டை மாடி வியூ வந்து இப்படி தான் இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா புது ஷீட். ஸோ யாருமே பஸ்ஸில் பெரிய அளவில் ஆட்கள் இல்லை. ஸோ அதனால் ஏறி பஸ்ஸில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரே ஒரு ஹோல்டு தான் போக இருந்துச்சு. ஸோ 17 ரூபா கொடுத்து நானும் அடுத்த ஹோல்டில் இறங்குறதுக்காக அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். ஸோ பஸ்ஸோட கீழ் பகுதி வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கும் போதே பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டரில் எங்களையும் வீடியோ எடுங்கன்னு சொன்னாங்க. யூடியூப் பேக்கெட் தான். ஓகே, தேங்க்யூ. நான் ட்ராவல் பண்ண டபுள் டேக்கர் பஸ் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கும் டபுள் டேக்கர் பஸ்ஸில் போன அனுபவம் இருந்தால் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டபுள் டேக்கர் பஸ்ஸிலேருந்து நான் இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா கண்டி பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நாங்கள் இறங்கினோம். ஸோ மார்க்கெட் வழியால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டில் தான். ஸோ அதோடு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா பாவம் நாயெல்லாம் வந்து நிழலில் தூங்கிட்டு இருக்குது. ஸோ நாய் தூங்குது, இந்த நாய் வீடியோ எடுத்துக்கிட்டு ஓடுது. ஸோ நாங்கள் இந்த பகுதியோடு வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் வந்து வந்துடும். ஸோ கண்டி கிளாக் டவர் இது தான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுது. ஸோ இந்த சைடில் இருந்து தான் இப்போ நம்ம வந்து மெயின் ரோடுக்கு போக போகிறோம். இது கீழே இருக்கக்கூடிய ரோடு, அதுக்கு மேலேயும் ஒரு ரோடு இருக்குது. ஸோ இந்த சைடில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த நடைபாதை வியாபாரிகள் வந்து இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்வீப் டிக்கெட் அப்புறம்
உணவு பண்டங்கள்லாம் விற்பாங்க. ஸோ இது இங்கனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், அப்புறம் ஸ்ரீலங்கன் ஒலிவ்ஸ்னு சொல்லுவாங்க, விரலூன்னு, ஸோ அதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ அதோட மேலேறி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் வந்து விளங்கும். ஸோ இந்த நடைபாதை வியாபாரிகள்லாம் இருக்காங்க, ஹோட்டல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, நிறைய கடைகள் வந்து டவுன் தானே, ஸோ அதனால் அந்த பகுதியில் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பயணிக்க போகிற ரோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யட்டினுவர வீதி வழியால் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யட்டினுவர வீதியால் வந்து நம்ம அப்படியே இந்த சைடில் வரும்போது பார்த்திங்கன்னா கேண்டி சிட்டி சென்டர் இருக்குது. ஸோ அதை அப்படியே தாண்டி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா தலதா வீதிக்கு தான் போக போகிறோம். ஸோ தலதா வீதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து புத்தருடைய புனித பல் இருக்கக்கூடிய தலதா மாளிகை அமைந்திருக்கக்கூடிய வீதி தான் தலதா வீதி. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸை வந்து தலதா வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த சைடால் தான் இப்போ போக போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறது வந்து ஹோட்டல் குயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஹோட்டல். இப்போ அது ஹோட்டல், பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ராணி வந்து இங்கே இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு இடமாக வந்து இது கருதப்படுது. ஸோ ஹோட்டல் குயின்ஸோட வந்து கார் பார்க்க தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கார் பார்க் வழியால் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இந்த படிகளோடு நம்ம அப்படியே ஏறி போனோம்னா ஃபாரினர்ஸ்க்கான உடைகள், அப்புறம் நார்மலாக இங்கே எல்லாருமே வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிக அளவில் வந்து வாங்குறது வந்து ஃபாரினர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன ஷாப்ஸ் தான் வந்து இந்த சைடில் வந்து இருக்குது. ஸோ உணவகம், ஹோட்டல்ஸ் இருக்குது. ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் இதுக்குள்ளே இருப்பாங்க. அப்புறம் ட்ராவல் டிக்கெட், ட்ராவலிங் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மக்களுடைய நடைபாதையாக தான் வந்து இருக்குது. நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் குயின். ஸோ அங்கேருந்து தான் இப்போ நம்ம உள்ளே நடந்துகிட்டு இருக்கோம். இங்கே நிறைய விதமான கடைகள் இருக்குது. ஸோ அந்த கடைகளோட தான் நம்ம வந்து நடந்து பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப ஹெவியான சத்தங்கள் இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த சைடில் வந்து மெயின் ரோட். ஹே ஜலபுல ஜங்கு, இப்போ நடக்க போகுது வம்பு. இன்றைக்கான இந்த ட்ராவல் வித் கிருஷாந்தின்ற விலாகை வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோக்கான சம்பவமே வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ நான் என்னோட 3rd டோஸ் வேக்சின் எடுக்கிறதுக்காக வந்து வந்திருக்கேன். ஸோ கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து 3rd டோஸ் வேக்சின் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3rd டோஸாக வந்து எல்லாருக்குமே பூஸ்டர் வேக்சினாக வந்து pfizer போடுறாங்க. ஸோ அதை எடுத்துக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய வந்து வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கான வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஏற்கனவே நான் 2 டோஸ் வந்து மொடோனா எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, ஐ கார்ட்லேயுமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வேக்சின் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். உள்ளே போனதும் இடையில வந்து ஆர்மி ஆக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து வேக்சின் எடுக்கிறத ஷூட் பண்ண கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எடுத்த ஃபுட்டேஜஸை கூட டிலீட் பண்ணுன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றாங்க. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் எடுக்கக்குள்ளே, செகண்ட் டோஸ் எடுக்கக்குள்ளேலாம் வந்து எங்களுக்கு அப்படி ஒன்றும் ரூல்ஸ் இருக்கலை. நாங்கள் எடுத்தோம். பட் இந்த முறை தான் ஏதோ புதுனமான ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்காங்க. வேக்சின் போடுறதை எடுக்கக்கூடாது, என்ன ஃபார்ம் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புதுவிதமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த முறை தான் அதை நானே கேட்குறேன். ஸோ நான் சொன்னேன், நான் யூடியூபர், நான் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வேக்சின் போடக்குள்ள 2 டோஸ் போட்டதையும் நான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது புதுனமான விஷயம் இல்லையே, இப்போ வளமே எல்லாருமே செய்கிறது தானே. இல்லை எங்களுடைய வேலைக்கு வந்து அது பிரச்சனை கொடுக்கும், அதனால டிலீட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. சரி போனால் போகுது, ஊசி எனக்கு தானே போடுறாங்க, போங்கடாடே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ சின்ன சின்ன ஃபோட்டேஜ் தான் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியலை. ஸோ நான் போகக்குள்ளே கவர் பண்ணுறேன். நம்ம எடுத்த ஃபோட்டேஜும் வந்து டிலீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ போகக்குள்ளே நான் வந்து எந்த இடத்துல கணக்காக வந்து வேக்சின் போடுறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வேக்சின் போட்டுட்டு 20 மினிட்ஸ் அங்கே இருக்க சொன்னாங்க. ஸோ இருந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெளியில் லைட்டாக இன்றைக்கி இப்போ டவுனுக்கு வந்துருக்கிறனால சும்மா கொஞ்சம் திரியிற வேலைகளெல்லாம் செய்துகிட்டு இருக்கோம். ஸோ வெளியில் போயிட்டு நாங்கள் அடுத்து எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நாங்கள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஹோட்டல் குயின்ஸ் வழியால் வந்தால் குயின்ஸ்க்கு நேராக முன்னுக்கு தான் வந்து தலதா மாளிகை இருக்குது. ஸோ புத்தரோட புனித பல் இருக்கக்கூடிய இடம் தலதா மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து வேக்சின் வந்து போடுறாங்க, 3rd டோஸ் வந்து போடுறாங்க எல்லாருக்குமே. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். நான் முதல் பேசி இருந்தேன், பட் அது கிளியராக இருக்குதான்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் அது 2வது டேக். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்மி தான் இருந்தாங்க. ஸோ அதோட வேக்சின் பண்ணுறது வந்து
மிட்வைஃப்ஸ் தான் வேக்சின் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடில் இருக்கக்குள்ள நாங்கள் வெளியிலேருந்து உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் வழியிலே வந்து ஆஃபீஸ்கள் தான் வந்து ஃபுல்லாக இருந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ சின்னதாக ஒரு சிட்டு ஒன்று தான் கொடுத்தாங்க. ஸோ நேம், ஐடென்டிட்டி, அப்புறம் அட்ரஸ் கேட்கல, ஐடென்டிட்டி நம்பரும் ஃபோன் நம்பரும் என்ன ஏஜ் அது மட்டும் தான் கேட்குறாங்க. அவங்களோட புக்கில் வந்து அட்ரஸோட நம்மளோட வேக்சின் டீட்டெயில்ஸை வந்து எழுதிக்கிறாங்க. கார்டை பார்த்து நம்ம என்ன வேக்சின் போட்டோம் ஸ்டார்ட்டில் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ காலத்துக்கு பிறகு அடுத்த வேக்சின் போடுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க எழுதிக்கிறாங்க. ஸோ நான் ஷூட் பண்ணுறதுக்கு கேமரா எடுத்து ஃபோனில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ ஷூட் பண்ண எடுக்கும்போதே வந்து அவனுக்கு இருந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டாரு, இங்கே ஷூட் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் என்ன இது பண்ணாலும் பரவாயில்ல, இங்கே ஷூட் பண்ண வேணாம், உடனே ஷூட் பண்ணதெல்லாம் டிலீட் பண்ணுங்கள். அப்போ நான் சொன்னேன், ஸோ நான் யூடியூபர், நான் ஏற்கனவே நிறையா இது எடுத்திருக்கேன்ட்டுன்னு, நீங்கள் என்ன விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம், இங்கே எங்களுடைய வேலையை வந்து நீங்கள் கெடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. என்னடா வேக்சின் போடுறது எடுக்கிறதுக்கு ஃபோன் எடுக்கிறது ஒரு குத்தமா? சரி ஓகே அப்படின்னா அப்போ இன்னொரு ஆஃபீஸர் இருந்தார். ஸோ அப்போ அவர் வந்து கூப்பிட்டு சொன்னார், இல்லை வேக்சின் நீங்கள் போடுறது வந்து இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் வந்து ஏற்கனவே 2 வேக்சின் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டைமே வந்து ஆர்மிஸ் இருந்தாங்க, போலீஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வேக்சின் போடுறது எடுக்கிறதுக்கு வந்து ஒன்றும் சொல்லலை. நான் வேக்சின் போட்டதெல்லாம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணேன் என்னோடய வீடியோவில் யூடியூப்பில். ஸோ அவங்க வந்து அதுக்கு எதுவுமே ஆட்சேபனையம் தெரிவிக்கலை அப்படின்னு சொன்னேன். ஸோ சொன்னார், இல்லை இந்த முறை ரூல்ஸ் வந்து இருக்குது, வேக்சின் போடுறதை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு. ஸோ அது வந்து எங்களுடைய வேலையை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்களை கவர் பண்ண வேணாம், வேக்சின் போடுறதை வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு இப்போ ஒருத்தர் அவர் கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் அழகாக சொன்னார். ஸோ ஓகே அப்படின்ட்டுன்னு சரி நான் சொல்லிட்டு நான் அவருக்கு தெளிவாக சொன்னேன். அப்போ அவங்களோட கொஞ்சம் நேரம் கதைச்சிக்கிட்டு இருந்துட்டு அப்போ அவங்க ஓகே, இல்லை நீங்கள் பிரச்சனை இல்லை, இதுதான் காரணம், இப்போ வந்து யாரையுமே வந்து வேக்சின் போடுறதை வந்து ஷூட் பண்ண விட்டுறாங்க இல்லை அப்படின்னு. அப்போ நான் இதுக்கு முதல்ல நிறைய வேக்சின் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் தானே, அப்போ இது என்ன இஷ்யூ அப்படின்றதுக்கு, இல்லை இது 3rd டோஸ் வந்து ஏதோ வேக்சின், அது என்ன டீட்டெயில்னு எனக்கு சொல்ல தெரியலை. 1st டோஸ் 2nd டோஸ் போட்ட நேரம் இல்லாத பிரச்சனை, 3rd டோஸ் போடுறதுல என்ன இருக்குது அப்படின்றது தான் ஒரு டவுட்டு. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க வந்தோம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த சம்பவம் முடியக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அது சம்மந்தமான வீடியோ வந்து நீங்கள் அடுத்து கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்து வரும். ஸோ மறக்காமல் கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும், அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ தொடர்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்குமே பாய். ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் இப்போ வந்து மண்ணெண்ணெய் இல்லை, கேஸ் இல்லை, எதுவுமே இல்லை.